நீங்க பிளாக் ஸ்குவாட பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். நம்ம டிபார்ட்மெண்ட் சிஸ்டத்துல இவன் பேர் லவ்லின்னு இருக்கு. ஆனா இவன் உண்மையான பேர் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது, இருந்தா மீறப்படும். நாமா கண்ணே சௌக்கியமா? இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. இன்னைக்கு ஒரு சூப்பரான காம்படிஷன் வைக்க போறோம். நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரூட் இருக்கும். ஆனா இது சாதாரண ரூட் இல்ல, ஒரு பஸ்ஸில் நிறைஞ்ச ரூட். கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சி இதை விட்டு வெளியே போய் யார் ஃபினிஷ் லைனுக்கு போறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்க போகுது. ஆனா இங்க வருது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படி கரெக்டான ரூட்லாம் கண்டுபிடிச்சு யார் இங்க வராங்களோ அவங்களுக்கு இந்த பணம் மொத்தமும் கிடைக்கும். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் போக விரும்பல, போனா நம்ம மாட்டிக்குவோம். டே சின்ன நீ போ. அசுக்கு புசுக்கு யாரை ஏமாத்த பாக்குற? வாய்ப்புள்ள ராஜா. லக்கி நீயாவது போ. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன இழுச்ச மாதிரி தெரியுதா? நான்லாம் போக மாட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இங்கே நிப்போம். அட பாவிகளா, உங்களுக்கு 3 நேரம் மூக்கு முட்டை சோறு போட்டு வளர்த்தனல, ஏன் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க? டே சின்ன நீ கேட்டீங்கன்னா உனக்கு கோட் சூட்லாம் வாங்கி கொடுத்தேன்ல. ஏதோ பெரிய பொல்லாத கோட் சூட் வாங்கி கொடுத்துட்டேன். போடா. உனக்கு போய் கோட் சூட் வாங்கி கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும் அதை லக்கி கிட்ட கேட்கறதுக்கு கேட்காமே இருக்கலாம். அது எப்படியும் போகாது. சரி நம்மளே போவோம். இந்த ரெட் கலர் கார் எடுத்துட்டு போவோம். கார் பார்க்க பயங்கரமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காம்படிஷனுக்கு நான் சின்சான் லக்கி 3 பேர் வந்திருக்கோம். இதுல யார் வின் பண்ணுவாங்க கரெக்டா கிஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு. அதுக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. இந்த கார் பயங்கர ஸ்பீடா போகுது. அது சரி, இப்போ எப்படிதான் போறது? ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்கு. இதுவும் நல்லதுக்கு தான். நம்ம கார் கூட திருப்ப தேவையில்ல, நேரா ஃபினிஷ் லைனுக்கு போய் நம்ம வின் பண்றோம். ஃபர்ஸ்டா வந்தது நல்லதா போச்சு. இன்னும் சைடுல இருக்க செவரெல்லாம் சின்னதாகுது. அச்சோ போச்சுடா, கார் மாட்டிக்கிச்சு. வண்டிக்கு அடியில் எலுமிச்சம்பழம் வச்சு நசுக்குவாங்கல்ல, அது மாதிரி போய் நம்ம நடுவுல மாட்டிக்கிட்டோம். காரை பின்னாடியே எடுக்க முடியல, முன்னாடியே போக முடியல. இப்படி மாட்டிக்கிட்டோமே. நண்பர்களே, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா லவ்லி எனக்கு இன்னைக்கு புதுசா கோட் சூட் வாங்கி கொடுத்துருக்கான். இந்த கோட் சூட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. லக்கி அடுத்தது நீ போ. நான் எதுக்குடா போகணும்? உனக்கு தானே கோட் சூட் புதுசா வாங்கி கொடுத்தாரு, நீ போ. பரா என்ன பேச்சு பேசுது? லக்கி நீ இப்படியே பேசிக்கிட்டு உனக்கு நாளைக்கு பழைய சோறு போடும் போது அதுக்குள்ள விஷத்தை வச்சு கொடுக்கறனால பார். சரி நம்ம மஞ்சள் கலர் கார் எடுத்துட்டு போவோம். எனக்கு மஞ்சள் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு இந்த காரு. இது என்னது மஞ்சள் கலர்ல ஒரு பட்டன் இருக்கு. என்ன இவ்வளவு வேகமா போகுது? பிரேக் போட்டாலும் வண்டி நிக்க மாட்டேங்குது. ஆஹா, கார்ல பிரேக் இல்ல, குறுக்க யாரும் நிக்காதீங்க. என்னால நிறுத்த முடியல அந்த காரை. போய்கிட்டே இருக்குது. எப்படி அதை நிறுத்த போறேன்னு தெரியல. பிரேக் வேற பிடிக்க முடியல. இங்க இடிச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்கா? அங்க நிக்கிறது நம்ம லவ்லி தானே? லே மண்டப் போயில எங்கடா காரை கொண்டு போய் சொல்லி வச்சிருக்கிற? இந்த வச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி விட்டாச்சு அவன் காரை. இங்கே கடை. நான் போயிட்டு வரேன். பாய் பாய். நான் கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சிட்டேனே. இங்கதான் இருக்குது. ஆனா நம்ம காருக்கு வந்துடும் போலியே. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனும் அதுவே நடந்துருச்சு. காருக்கு வந்துருச்சு. ஆனா கார் மறுபடியும் பழைய மாதிரி மாத்தியாச்சுல. இந்த மஞ்சள் கலர் கார் என்னோட ராசியான கார். இப்போ இந்த சின்ன கேப்புக்குள்ள போவோம். நம்ம நேரம் வந்து இதுல இடிக்கலைன்னா நம்ம இந்த ரூட்டை கண்டுபிடிச்சிக்க முடியாது போல. எவ்வளவு சின்னதா கொடுத்துருந்தானுங்க பாத்தீங்களா? ஹிடன் ரூட் போல தான். இங்க ஏதாவது கொடுத்துருப்பாங்க பார்த்து ஒன்னேங்க. ஓ, பின்னாடி ஒரு பக்கம் ரூட் இருக்கா? இப்ப பாருங்க என்னோட ஸ்பீடை காட்டுறேன். ஸ்பீடு பயங்கரமா தான் இருக்கு. ஆனா இந்த கார் தான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நான் சின்ன பையன் இல்ல. மறுபடியும் கொடுத்துட்டு தெரியாம பிரேக்கப் போடு. அப்பாடா, நான் கூட வந்த வேகத்தில் இடிச்சதுக்கு கார் நொறுங்கிருக்கும்னு நினைச்சேன். அப்படி எதுவும் ஆகல. இங்கே பாருங்க, இங்க ஒரு சின்ன ரூட் இருக்கு. கண்டுபிடிச்சேன் கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சேன். இப்படிதான் போகணுமா? இன்னும் இதுக்கப்புறம் ரூட் இல்ல. அச்சோ, கார் மாட்டிக்கிச்சே. ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளால. இப்ப நமக்கான வாய்ப்பு. எப்படியாவது இன்னைக்கு நம்ம ஜெயிச்சாகணும். ஆனா நான் நாய்க்குட்டியாச்சே, நான் எப்படி இந்த காரை ஓட்டுவேன்? அதான் நம்மகிட்ட சூப்பர் பவர் இருக்குல்ல, நம்ம கழுத்துல இருக்க காலரை கழட்டுவான். எப்போடி மாறிட்டேன்ல. ஆனா நம்ம பவரை நம்ம இப்படி யூஸ் பண்றத நம்ம பாஸ் பார்த்தாருன்னா நம்மள திட்டுவாரே. அவர் திட்டுறதுக்கெல்லாம் பயந்தா நம்ம இந்த போட்டியில ஜெயிக்க முடியாது. சரி காருக்குள்ளே ஏறி உட்காருவோம். அடங்க அப்பா, ஏசி வச்ச கார் போலயே உள்ள ஜில்லுன்னு இருக்கு. சூப்பரா இருக்கே. நான் இந்த மாதிரி கார் இது வரைக்கும் ஓட்டுனதே கிடையாது. ஆனா என்ன, இந்த காருக்குள்ள ஒரு சின்ன பாட்டு பாடுற ரேடியோ கூட இல்ல. அது இல்லைன்னா நம்ம பாடுவோம். என்னது இது? செவரு சின்னதாயிருச்சு. அங்க நிக்கிறது நம்ம பாஸ் தானே? பாஸ், உங்க டயரை பஞ்சர் ஆக்கி விட்டேன். இதுக்கப்புறம் உங்களால அங்க இருந்து வர முடியாது. இங்க கீழே ஏதோ டயர் ஆச்சு மாதிரி இருக்கு. ஒருவேளை சின்சான் இப்படிதான் போயிருப்பானோ? ஓ, இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரூட் இருக்குங்கிறதே நம்ம கண்ணுக்கு தெரியல. அந்த டயர் ஆச்சு வச்சு எப்படியே கண்டுபிடிச்சு வந்துட்டேன்ல. இது என்னது? உள்ள ஒரு பட்டன் இருக்கு. பட்டனை கொடுத்தது கார் ஜெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. பிரேக் போட்டாலும் நிக்க மாட்டேங்குது. இப்படியே போச்சுன்னா நேரம் போய் முன்னாடி இடிச்சிருவனே. நிறுத்த முடியல. இப்போ எப்படியாவது இந்த காரை இந்த இடத்த விட்டு வெளியே எடுக்கணும். சின்சானும் லக்கி நமக்கு முன்னாடி போயிட்டானுங்க வேற.
எப்படி எடுக்கிறது? சரி இருங்க, இது பின்னாடி தள்ளுவோம். போ 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 போ. என்ன பண்ணாலும் தள்ள முடியல. சரி இருங்க, ரிபேஸ் கீர் போட்டு பின்னாடி எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். முன்னாடியும் நவுத்த முடியல, பின்னாடியும் நவுத்த முடியல. நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா போதும். அப்படியே காரை எடுத்துகிட்டு போயிடுறேன். எஸ், வெளியே வந்துடுச்சு. எப்படியோ வெளியே எடுத்துட்டோம். இப்போ அந்த கரெக்டான ரூட் வழியாக நம்ம போகணும். அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கே தானே எங்கேயோ அவனுங்க போனானுங்க. இங்கே இருக்கு பாருங்க. இது நம்ம கவனிக்கவே இல்லைங்க. இது நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும் போல. இந்த மாதிரி தான் எல்லா ரூட்டும் இருக்க மாட்டேங்குது. இங்கே இருக்க ரூட் எல்லாமே ஹிடன் ரூட்டாக தான் இருக்குது. இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கவனிச்சு போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்கே. இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துருக்கீங்க. லைக் கொடுக்காதவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்க்க முடியும். நம்ம கார் பிரேக் சூப்பராக இருக்குங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே நிற்கிறது பச்சை கலர் கார். லக்கி தானே? லக்கியே, உன் கழுத்தில் இருக்க காலரை கழட்டக்கூடாதுன்னு சொன்னேன்ல. உன் சூப்பர் பவர் யூஸ் பண்ணிட்டியா மறுபடியும் நீ? இப்படி இருந்தாதான் பாஸ் என்னால கார் ஓட்ட முடியும். இருந்தாலும் நான் வேகமா வந்து இடிச்சதுல கண்ணாடி உடைச்சிட்டு வந்து வெளியே விழுந்துட்டேன். உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஆனால் அங்கே நிற்கும் போது என்ன சுட்டுட்டு வந்தே இல்லை நீ. இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குங்க. சரி இப்படி போவோம். நம்ம லக்கியை பார்த்தாச்சு. நம்ம சின்சான் எங்கே போய் நிற்பான்னு தெரியலையே. கண்டிப்பாக ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அங்கேதான் ஒன்று நிற்கிது. இதோ நிற்கிறான் பாருங்க. மாட்டிக்கிட்டு இருக்கான் போல. ஏன்டா டேய், நான் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இடிச்சு என்னை மாட்டி விட்டில இருறா. நீ இனிமேல் அங்கேருந்து வெளியவே வர முடியாதுடா. உன்னை இடிச்சு நல்லா மாட்டி விட்றேன். நானே அங்கே மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அப்போ என் பின்னாடி வந்து இடிச்சு இல்லை. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அங்கேயே கடை. இனிமேல் அந்த இடத்துல இருந்து அவனால் கார் எடுக்கவே முடியாது. இந்த பக்கம் 2 ரூட்டு போகுது. இப்போ எதில் போகணும்? இதில் தான் வந்தோம்மா. ரைட் சைடு தான் வந்தோம். அப்போ லெஃப்ட் சைடு தான் நம்ம போகணும். சரி ஓகே, இப்படி போவோம். ஆனால் இங்கேயும் 2 ரூட்டு பிரியுதே. சரி ஸ்ட்ரைட்டாக முன்னாடி இருக்கிற ரூட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கேயும் வெளியே போகிறதுக்கு சின்ன இடம் கூட இருக்க மாதிரி தெரியலையே. இந்த பக்கம் ரூட் இல்லை. இது தப்பான இடம் போல். சரி ஓகே, நம்ம இன்னொன்று பார்த்தோம்ல, அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே ஒரே கலரில் இருக்கனால அந்த சின்ன கேப் எங்கே இருக்குன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. எப்படி போகணும்னு தான் தெரியல. இங்கடா இங்கேயும் கேப் இல்லை. எப்படா போகிறது? ஒருவேளை மேலே ஏதோ ரூட்டு கொடுத்துருக்கானுங்களா? மேலேயும் எல்லாம் க்ளோஸில் தான் இருக்குது. இங்கே போருங்க, இங்கே சின்னதாக ஒரு ரூட் இருக்குது. அவ்வளோ பாவிங்களா. இங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 போகுது. சரி நம்ம லெஃப்ட் சைடு போய் செக் பண்ணி பார்ப்போம். ஆஹா, ஆரம்பமே வா. சரி நம்ம ரைட் சைடு தான் போகணும் போல. ஏன்னா லெஃப்ட் சைடு முன்னாடியே செவரு வச்சுட்டானுங்க. இந்த பிளேஸ் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க. எங்கெங்கேயோ சுத்த வைக்கிறானுங்க நம்மள. அச்சோ, ஏன்னா பறந்துக்கிட்டு இருக்கோம். நேரம் போய் கீழே விழுந்துற போகிறோம். எலிமினேட் ஆகிடக்கூடாது. நல்ல வேலை, காரு கீழே வந்த வேகத்தில் இடிச்சு எங்கேயாவது இடிச்சு வெடிச்சிரும்னு நினச்சேன். பட் அப்படி எதுவும் ஆகலை. சரி ஓகே, மறுபடியும் மேலே ஏறி போவோம். இப்போ எப்படி போகணும்னு தெரியல. அங்கே ஒரு பெரிய கேப் இருக்குங்க. இது வழியே தான் போகணும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு தெரியலையே. இந்த பக்கம் போகிறதுக்கு ரூட்டே இல்லையே. என்னடா குழப்புறீங்க? எப்படா போகணும்? ஏதாவது க்ளூ கொடுங்கடா. இரு, அங்கே ஏதோ ஒன்று சின்னதாக தெரியுது. அடா இங்கே இருக்கு பாருங்க. ஆடா பாவிங்களா, எப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்கானுங்க பாருங்க. இங்கெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை. அச்சோ, என்ன நேரம் கீழே போய்கிட்டு இருக்கோம். நம்ம கார் எவ்வளோதான் அடித்தாலும் தாங்குதுங்க. இந்த இடத்துக்கு வேறு காராக இருந்தால் மேலேருந்து விழுந்ததுக்கே வெடிச்சிருக்கணும். பட் இந்த காரு இது பேட்மேன் கார் தானே. பேட்மேன் மூவியில் வர கார் மாதிரியே இருக்குது. சரி இப்போ இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு எங்கே அந்த ரூட்டை மறைச்சி வச்சுருக்கானுங்கன்னு கண்டுபிடிப்போம். ஒருவேளை முன்னாடி இருக்குமோ? சரிங்க, முன்னாடி போய் பார்ப்போம். இந்த சைடு என்ன, ரைட் சைடும் இல்லை, லெஃப்ட் சைடும் இல்லை. எங்கேயுமே நம்ம வெளியே போகிறதுக்கு சின்ன கேப்பு கூட இல்லை. என்னடா கொடுமையாக இருக்குது இது. எப்படா வெளியே போகிறது? ஏதாவது சொல்லுங்களா ப்ளீஸ்டா. என்னை வாடா இடிச்சு தள்ளி விட்டு போறீங்க. உங்களை பழி வாங்க விட மாட்டேன்டா அந்த சின்சானு. எப்படியோ காரை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி தள்ளிட்டேன். இப்போ வரும்னு நினைக்கிறேன். வந்துருச்சுல்ல. ஆமாம், லவ்லி இப்போ எப்படி போனான்? இந்த சைடு தான் போனான். இந்த பக்கம் போய் இப்படி தான் போனான். நான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி தானே, இப்படி தான் போனான். இது வரைக்கும் அவன் வந்ததை நான் அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போனான்னு தெரியலையே. இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது. இங்கே 2 பக்கம் ரூட் இருக்குது. அந்த சைடு செவரு வச்சுட்டானுங்க. அப்போ இந்த சைடு தான் நம்ம போகணும். அள்ளிக்குங்கோ, கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துளிக்குங்கோ. என்னது இது? ஏதோ தப்பா இருக்கே. முன்னாடி ஒரே ஸ்ட்ரைட்டாக கீழே போகுது. பிரேக்கு மேலே காலை வச்சுக்குவோம். பிரேக்கு மேலே காலை வச்சாலும் முன்னாடி வண்டி நவுந்துக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. சரி அப்படியே பொறுமையாக போவோம். இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு எங்கே ரூட் இருக்குது? அதோ இருக்கு பாருங்க, என் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அங்கே போகணும். எங்கேயும் இடிக்காமல் போகணும். எங்கேயாவது லைட்டாக இடிச்சோம்னாலும் அப்படியே வண்டி திரும்பிக்கும். அப்படியே நேராக கீழே போய் விழுந்துருவோம். அவ்வளோதான், வந்துட்டோம். ஆனால் கீழே விழுந்துட்டோம். என்ன பாலு மாதிரி கார் பவுன்ஸ் ஆகி விழுவுது. கற்பா மூச்சு மாதிரி கமுந்துருச்சே. அப்படியே பின்னாடி போய் திருப்பி வேண்டியதான். திருப்பியாச்சு. அங்கே நிற்கிறது லவ்லி தானே. அவனே தான். அந்த பக்கம் ரூட் இல்லை போல. அதான் அங்கே போய் முடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இப்படி நேராக போய் பார்ப்போம். ஆனால் இங்கேயும் முட்டை செவரு தானே இருக்குது. என்னது அது முன்னாடி சின்னதாக ஏதோ ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. ஆஹா, டயர் மாட்டிக்கிச்சு. எப்படி பின்னாடி வந்துட்டேன். முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம இறங்கி போகணும் மாட்டுக்கு. நம்ம கார் அதை விட பெருசாக இருக்கேடா. அதுக்குள்ளே நான் எப்படி இறங்குவேன்? இருங்க, அப்படியே சைடில் போய் ஐயாஸ் இறங்கிட்டோம். இன்னும் நேரம் கீழே போய்கிட்டு இருக்கு. தப்பான ரூட்டில் எதுவும் இறங்கிட்டோமோ? போச்சுடா, காருக்கு வந்துருச்சு. ஆனால் மறுபடியும் கார் பழைய நேரமுக்கு வந்துருச்சு. ஆனால் இதுக்கு மேலே இந்த கார் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் வெடிச்சிட மாட்டேக்கே. இங்கே பாருங்க, கலர் கலராக கார் நிற்கிது. அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் வந்துருக்குறோமா? இப்போ நமக்கு முன்னாடி நிறைய கார் நிற்கிது. இதுல இருந்து எந்த கலர் கார் நான் இப்போ எடுக்க போகிறேன்? கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். ஆரஞ்சா, க்ரீனா, ரெட்டா?
நான் இப்போ எடுக்க போகிறது ரெட்டு. சிவப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கலரு எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. நீ யோசிக்கிறது எனக்கு அப்புறம் தெரியும் சின்சானு, நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். நான் யோசிக்கிறதே நீங்களும் யோசிச்சாதானே என்னோட தீவிர ரசிகன் நீங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்கு கோட் சூட் ட்ரெஸ்ஸும் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்டாவும் இன்னைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் தான் ஜெயிக்கவும் போறேன். ஆஹா, இப்போதான்டா ஜெயிப்பேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே என் கார் மாட்டிக்கிச்சு. முன்னாடி நான் ஒரு முள்ள, பின்னாடி நான் ஒரு முள்ள, ஒரு வீலு முன்னாடி மாட்டிக்கிச்சு. இப்ப ஏன் டர்ன், நான் யாருன்னு காட்டுறேன்டா. நீ வரவனா என்ன கலாய்ச்சிட்டு போறான். அந்த சின்சான் பொடி பையனை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். இதான் வரேன். அந்த சின்சான் பொடி பையன் மட்டும் இல்ல, நம்ம பாசு தான் ஓவரா பண்றாரு. கஞ்ச பையன் வாரத்துல ஒரு நாள் கறி சோறு வாங்கி போடுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறான். ஒரு சில வீட்டுல ஓனர்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க டாக்குக்கு எது பிடிக்கும், காலையில எது கொடுக்கலாம், நைட்டுக்கு எது கொடுக்கலாம்னு யோசிச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனா இவன் எனக்கு ஒரு நேரம் சோறு போடுறதுக்கே யோசிச்சு கொடுக்குறான்டா. அதுவும் பழைய சோறு தான் போடுவான். அந்த பழைய சோறு சாப்பிட்டு என் நாக்கெல்லாம் வெந்து போச்சு. இன்னைக்கு இந்த போட்டியில ஜெயிச்சு அதுல கிடைக்கிற காசை வச்சு நிறைய எலும்பு துண்டு கறின்னு வாங்கி சாப்பிட போறேன். எப்படி நான் கரெக்டா வந்தேன்ல, ஆனா நேரம் கீழே போய் விழுந்துட்டோம். காரு கமந்துருச்சு, ஆனாலும் காருக்கு ஒன்றும் ஆகல. ஆனா காரு மாட்டிக்கிச்சு. முன்னாடி வர மாட்டேங்குது, பின்னாடி வர மாட்டேங்குது, வீடு மாட்டிக்கிச்சு. சின்சான் இந்த சைடு வந்து தான் கீழே இறங்கி போனான். அங்கே தான் ரூட் இருந்திருக்கும் போல. நம்ம அது தெரியாமல் ரூட்டே இல்லைன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போன ரவுண்டு வெளியே வந்துட்டோம். சரி ஓகே, இந்த ரவுண்ட் நம்ம போவோம். சரி காருக்குள்ளே ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுற காரை நம்ம ஃபினிஷ் லைனில் தான் கொண்டு போய் நிறுத்தணும். எதுக்காகவும் காரை விட்டு இறங்கக்கூடாது. இங்கே பாருங்க, லக்கி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. என்ன கார் மாட்டிக்கிச்சா? உனக்கு வேணும், சரி போனா போகுது, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பார்த்தா பாவமாக இருக்கும்னா அப்படியே இடிச்சு கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகலான்னு பார்த்தா முடியலையே. சரி இருங்க, இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்க சூப்பர் பவர் காட்டுவோம். இது எப்படி இருக்கு, நம்ம காரில் இருக்க சூப்பர் பவர் கொடுத்து அடுத்த செகண்டே எங்கேருந்து கார் எங்கே போயிடுச்சு பாருங்க. ஓகே, இப்போ வேகமாக போய் இடிச்சோம்னா போதும். அவ்வளோதான், தள்ளியாச்சு. ஆனால் மாட்டிக்கிச்சு. நீலாம் ஒரு ஓனரையா இப்படி அந்தரத்துல தொங்க விட்டியே, ஒன்ன போய் நான் ஹே லக்கி, பயப்படாத, நான் காப்பாற்றுறேன் உன்னை. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக போய் இடிச்சோம்னா அந்த கார் நவர மாட்டேங்குது. இருங்க, கிராஸாக போய் இடிச்சு பார்ப்போம். அப்போ அந்த கார் திரும்ப முடியல. அப்போ கீழே விழுந்தோம், இடிச்சாச்சு. விழுந்துருமா? எஸ், கீழே இறங்குது கொஞ்சம் கொஞ்சமாக. எஸ், கீழே இறங்கிருச்சு. ஆனால் நடுவில் போய் மாட்டிக்கிச்சு போலியே. அந்த கார் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. சரி நம்ம இறங்குவோம். லக்கி என்னை மன்னிச்சுக்கு, நான் கீழே இறங்குறேன். ஆனால் நடுவில் நீ வேறு இருக்க. எஸ், அந்த சின்ன கேப்புக்குள்ள நம்ம உள்ளே பூந்து வந்தாச்சு. எப்படி நாங்கள் கீழே வந்துட்டோம்ல. ஆனால் லக்கி தான் நம்மளால் காப்பாற்ற முடியல, அது நடுவில் மாட்டிக்கிச்சு. அங்கே பாருங்க, அதுவும் விழுந்துருச்சு. லக்கியும் கீழே வந்துருச்சு போல. பச்சை கலர் கார் கீழே விழுந்துருச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே மாட்டிக்கிட்டு இருந்த உன்னை கீழே கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு டேங்க்ஸ் சொன்னியா நீ, என்ன கார் எடுத்துகிட்டு போகுது, இவ்வளோ நேரம் கார் வேலை செய்யலைன்னு சொன்னேன். ஐயோ, இடிச்சு தள்ளி விட்டுருச்சு. லக்கிய என் மேலேயே காரை விட்டு தூக்குறேன். உனக்கு போய் உதவி பண்ணேன் பாரு, என்ன சொல்லணும். உடாத நின்னே, உடாதங்கிறேன்ல உன்னை இந்த வச்சுக்கோ. என்னைவா ஏமாத்துற. இப்போ ஏன்ட்ட நான் தான் போகணும், நீ கார் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறியா? பயந்துட்டு ஓடிடுச்சு. சரி ஓகே, இங்கே 2 கார் இருக்குது. ஆல்ரெடி ஒரு கார் சின்சான் எடுத்துகிட்டு போயிட்டான் போல. இப்போ 2 காரில் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம இதான் பார்க்க நல்லா இருக்குது. சரி ஓகே, இதை எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கஷ்டமான அந்த பஸ்ஸுலேயே ஹிடன் பிளேஸை கண்டுபிடிச்சி நம்ம வெளியே வந்தாச்சு அதுக்குள்ளே இருந்து. இதுக்கப்புறம் வரதெல்லாமே ரோடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் பரவாயில்ல, இதை கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த காரையே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் போல். இந்த கார் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அந்த கார் எப்படி ஸ்பீடாகவும் இருந்துச்சு, பிரேக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த கார் ஸ்லோவாக போகுது. ஏய், இங்கே ரெட் கலர் கார் இருக்கு. இது நம்ம சின்சான் கார் தானே? அவனே தான் மாட்டிக்கிட்டான் போல நடுவில். டே சின்சானே, நீ பேசின பேச்சுக்கு உனக்கு இதெல்லாம் தேவைடா. இங்கேயே இரு, நான் உன்னை கிராஷ் பண்ணி போயிட்டேன் பார்த்தியா? சைடில் பாருங்க எவ்வளோ பெரிய கேப்பு. லைட்டாக அதுக்குள்ளே விட்டோம், கீழே விழுந்துருவோம். நடுவில் வேற ஏதோ ஒரு கம்பி மாதிரி வச்சிருக்கானுங்க. சென்டர்லேயே நம்ம போக முடியாது, சைடில் தான் போய் ஆகணும். ஓகே, மேலே போயிடணும் மாட்டுக்கு. இப்போ இங்கேருந்து அங்கே ஏறிடுவோமா? இருங்க, பின்னாடி போய் வேகமாக ஜம்ப் பண்ணிடுவேன். எஸ், கிராஷ் பண்ணி வந்தாச்சு. முன்னாடி பாருங்க எவ்வளோ பெரிய பர்க்கு. ஆனால் பார்க்க தான் பெருசாக இருக்குது. நம்ம லைட்டாக அது மேலே மோதினதுக்கே பலூன் மாதிரி பறந்து போயிடுச்சு. ஆஹா, இது வேற வழுக்குதே. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் போல இங்கே. ஏன்னா இந்த இடம் ரொம்ப வளவலன்னு இருக்குது. நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போகுது. முன்னாடி ஒரு வளையமாக இருக்குது, இதுக்குள்ளே போகணுமா? நல்ல வேலை, சைடில் இதுக்கு இந்த மாதிரி சேஃப்டிக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கீழே விழுவ மாட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் பாருங்கள் எதுவுமே இல்லை. நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போகுது. பயமாக வேறு இருக்குது, கீழே விழுந்துருவோமோன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம், அவ்வளோதான். இதை எப்படி கிராஷ் பண்ணி வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். முன்னாடி பிரேக்கை போடு. இது என்ன, அது முன்னாடி நம்ம தள்ளி விட்டதை நேரம் போய் கீழே விழுவுது. இப்போ இதில் இறங்கணுமா நம்ம? இருங்க, கொஞ்சம் பின்னாடி போய் கொஞ்சம் வேகமாக போவோம். என்ன ஆக போகுதோ, ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப் பண்ணியாச்சு. எங்களை நேரம் கீழே போகுது. கார் உடஞ்சிரும் போலயே. வாழை தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி கார் மேலே இருந்து உருண்டுட்டு வந்து விழுவுது. ஆஹா, முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்குங்க. அதுக்குள்ளே விழுந்தா நேரம் போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம். நம்ம கடலுக்குள்ளே விழுந்துடக்கூடாது. ஒரு வீலு கீழே இறங்கிருச்சு. அப்படியே மேலே ஏற்றணும்.
அப்பாடா எப்படியோ காரை மேலே ஏற்றிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு தெரியலையே. இந்த பக்கம் போகணுமா? இந்த பக்கம் ரூட் இல்லை. ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. முன்னதான் பஸ்ஸில் கொடுத்து சாவடிச்சானுங்க, இனிமேவாவது ஈஸியாக இருக்கும்னு பார்த்தா இப்பயும் இப்படி தான் கொடுக்குறானுங்க கஷ்டமான லெவலாக. ஓ இந்த சைடு இருக்கா? அங்கே ஏதோ கீழே போட்டு வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் என்னது? ஆஹா அது மேலே விட்டு கார் பெல்ட்டி அடிச்சுட்டு விழுவுது. நல்ல வேலை பிரேக்கை போட்டேன். பிரேக்கை மட்டும் பிடிக்காம இருந்திருந்தோம் உருண்டுட்டு போய் கீழே தான் விழுந்துருப்போம் தண்ணிக்குள்ளே. நம்ம இந்த பிளேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் போல. ஜம்ப் பண்ணி என்ன முன்னாடி இருந்து ஏதோ சவுண்டு. அச்சோ இது என்ன கார் இன்ஜின்ல இருந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம ஜம்ப் பண்ணி வந்ததுல பெட்ரோல ஏதோ ஒன்று லீக் ஆகி நெருப்பு பிடிச்சிக்கிச்சு போலங்க. இப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கார் வெடிச்சிருமேடா. எப்படியாவது அடுத்த கார் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். நெருப்பு கார் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. என்ன கார் நவர மாட்டேங்குது. அவ்வளோதான் பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு போல. இதுக்கு மேலே இந்த காரில் நம்மளால போக முடியாது. காரை விட்டு இறங்கிடுவோம். இதுக்கு மேலே இந்த காருக்குள்ளே இருந்தோம்னா காரோட சேர்த்து நம்மளும் வெடிச்சு கருகி செத்துருவோம். இனிமே இதில் போக முடியாது. சின்சான்லக்கு யாராவது வருவாங்களே, அவங்க கூட லிஃப்ட் கேட்டு போக வேண்டியதான். இப்படி நடு ரோட்டில் மாட்டிக்கிட்டோம். கார் வேற இப்படி குழிக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு. நம்ம ஹல்க்கு மாதிரி பெருசாக இருந்தாவது அப்படியே அந்த காரை அப்படியே 2 கையில் தூக்கி அந்த பக்கம் வச்சிருக்கலாம். ஆனால் நம்ம குட்டி பையனாச்சே, காரு வீல் வேற அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு இருக்கு. நம்மளால காரை நவுத்தவே முடியல. இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேனே, எப்படிறா இங்க இருந்து நான் தப்பிக்க போறேன்? சின்சானும் லக்கி அதுக்குள்ள கீழே விழுந்துட்டாங்களா? நல்ல வேலை, நேரா அவங்க ஃபினிஷ் லைன் போயிடுவாங்க. நமக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பே வராதுன்னு நினைச்சேன். ஆனா நமக்கும் இன்னும் சான்ஸ் இருக்கு. இந்த சான்ஸை விட்டு கொடுத்துடக்கூடாது. எப்படியாவது ஃபினிஷ் லைனுக்கு போய் அங்க இருக்க காசு எல்லாத்தையும் அள்ளி எனக்கு பிடிச்ச கறி துண்டு எலும்பு துண்டெல்லாம் வாங்கி சாப்பிடணும். நான் அப்பெல்லாம் நினைச்சாவே எனக்கு நாக்கெல்லாம் எச்ச ஊறுதே. இது நம்ம சின்சான் தானே? டே புட்டி போயில, இங்கதான் இருக்கியா நீ? நீ பேசின பேச்சுக்கு நேரத்துக்கு ஃபினிஷ் லைன் பக்கத்துலயே போயிருப்பேன்னு நினைச்சேன். இன்னும் இங்கதான் இருக்கிறியா? உன்னையே நான் அசால்ட்டா கிராஸ் பண்ணி போயிட்டேன் பத்தியா நானு? புட்டி போயில, சுண்டக்கா சைஸ்ல இருந்துட்டு நீ என்னென்ன பேச்சு பேசுன, அதனாலதான் நீ அங்க இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்க. நான் பாரு அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். நான் மட்டும் ஃபினிஷ் லைன் போனா எனக்கு பிடிச்ச எலும்பு துண்டு, எனக்கு பிடிச்ச கறி துண்டும் 2 வாங்கி சாப்பிடுவனே. எப்படி இருக்கு என் பாட்டு? அச்சோ பாட்டு பாடிக்கிட்டு பிரேக் மேல காலை வைக்க மறந்துட்டேன். எப்படியாவது இந்த குழிக்குள்ள இருந்து இந்த காரை மேலே ஏற்றணும். இன்னும் கொஞ்சம் தூரம். எஸ் மேலே ஏற்றியாச்சு. நம்ம சின்சான் லக்கின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. நம்ம அந்த சின்ன குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் கீழே உழவக்கூடாது, அவனுங்களுக்குள்ள நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்சாகணும். வீடியோ பார்க்குற எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த சின்சான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு என்ன மட்டும் எப்பயுமே ஜெயிக்க விட மாட்டேங்கிறானுங்க. நம்ம சின்ன பையன் சொல்லிட்டு லவ்லியும் லக்கி நம்மளை ஏமாற்ற பார்க்குறானுங்க. விடக்கூடாது. என்ன கார் கமுந்துருச்சு? அச்சோ இப்போ கார் பின்னாடி போனாலும் சரி முன்னாடி போனாலும் கமுந்துருமே. நிற்கிற இடத்துலயே திருப்பணும். திருப்பிட்டோம்ல சின்சானா கொக்கா. எப்படி திருப்பணும் பார்த்தீங்களா? ஆனால் இதில் நம்ம காரை ஓட்டிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல. கீழே இருக்கிறதெல்லாம் என்னது? பர்கரா? அதை வச்சே ரோடு போட்டிருக்கானுங்க. எங்கள் ஊரில் தார் ரோடே போட மாட்டேங்கிறானுங்க. பர்கரை வச்சு இங்கே ரோடு போட்டிருக்கானுங்க. இங்கே நிற்கிறது நம்ம லவ்லி தானே. கோட் சூட்டு போட்டு நின்னா பெரிய வீரன் நினைப்போம். சின்சானே என் கார் வேலை செய்யலடா. எனக்கு லிஃப்ட் கொடுறாடே. போகாதடா, நின்றாடே. லிஃப்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. வேணா நடந்து வாடா. இங்கிருந்து அங்கே ஜம்ப் பண்ணுமா? முன்னாடி ஒரு பெரிய குழி. ஜம்ப் பண்ணிரே. என்ன நம்ம கார் உருண்டு பரண்டு பெல்ட்டி அடிச்சுலாம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம கார் தாங்காது. அங்கே முன்னாடி கார் வேற நிற்கிது. நம்ம காரை சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். இதுலேருந்து இப்போ எந்த கார் நம்ம எடுக்கலாம்? கலராக நிற்கிது. இப்போ நான் எந்த கலர் கார் எடுக்க போகிறேன் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். போன டைம் நிறைய பேர் தப்பாக சொல்லிட்டீங்க. இந்த டைம் கரெக்டாக தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னே சொன்னேன் எனக்கு மஞ்சள் கலர் தான் ரொம்ப பிடிக்கும்னு. அதனால மஞ்சள் கலர் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். இது பார்க்க உள்ள லேம்பர்கினி மாதிரி இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு ஃபியூச்சர்லாம் இதில் எதுவும் இல்லை. எல்லாம் உள்ள எம்டியாக கிடக்குது. வெளியே பார்க்க மட்டும் லுக் அழகாக இருக்குது, அவ்வளோதான். சரி இந்த காரை எடுத்துகிட்டு போவோம். நம்ம வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோக்கு யாரெல்லாம் இன்னும் லைக் கொடுக்காமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ்லி இது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பான். சொல்லலைனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன்ல எல்லாரும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது என்னதுரா? கண்டெய்னர் முன்னாடி வச்சுருக்கானுங்க. ஆனால் அந்த கண்டெய்னர்லாம் உடஞ்சி கிடக்குது. அதுக்கு நடுவில் போய் விழுந்து மாட்டிக்க போகிறோம். நம்ம காரு வேற கரெக்டாக அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. அச்சோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம், அதுவே நடந்துருச்சே. இப்போ எப்படி நான் கார் முன்னாடி நவுத்துவேன்? எப்படி முன்னாடி கொண்டு வந்தாச்சு. இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நம்ம இவ்வளோ நேரம் கண்டெய்னருக்கு நடுவில் தான் கேப்பாக விட்டுருந்தானுங்க. இப்போ கண்டெய்னரே காணாண்டா ஒரு சில கண்டெய்னரை. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? இந்த சின்ன பையன் சொல்லிட்டு என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கானுங்க எப்போ பார்த்தாலும். இதே லவ்லி வந்திருந்தானா இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டானுங்க. ஈஸியாக போகிற மாதிரி கொடுத்துருப்பானுங்க. எனக்கு மட்டும் ஏன்னா அப்படி பண்ணுறீங்க? எப்படி நாங்கள் கிராஷ் பண்ணி வந்துட்டோம்ல. இதையும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நான் அது எல்லாத்தையும் கிராஷ் பண்ணி வந்துருவேன்டா. ஏன்னா நான் சின்சான் நோகாரா. நல்ல வேலை இந்த இடத்துல நமக்கு கார் கொடுத்துருந்தானுங்க. இதே பைக்கு கொடுத்துருந்தானுங்கன்னா அந்த கண்டெய்னருக்கு நடுவில் இருந்த கேப்புக்குள்ளே போய் கரெக்டாக பைக் உள்ளே மாட்டியிருக்கும். காருங்கிறனால 4 வீலுங்கிறனால எப்படியோ அதிலேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. நம்ம இதுக்கப்புறம் நிறுத்தாமல் வேகமாக போய்கிட்டே இருக்கலாம்னு பார்த்தா இது என்னது? ஒரு பக்கம் சாஞ்சிட்டு போகுது காரு. எங்கே போய் விழுவ போகிறோமோ? விழுந்துடக்கூடாது. எப்படி கீழே விழுவும் வந்தாச்சு. ஆனால்
என்னது இதெல்லாம் கலர் கலரா இருக்குது? எங்க தாண்டா வச்சிருக்கீங்க அந்த ஃபினிஷ் லைனை? அந்த ஃபினிஷ் லைனுக்கு போய் அங்க இருக்க காசெல்லாம் எடுத்து எனக்கு பிடிச்ச சாக்கோப்பி ஆக்ஷன் காமெண்ட்லாம் வாங்கலாம்னு பார்த்தா ஃபினிஷ் லைன் கண்டிக்கே தெரியலையே நமக்கு. என்ன கார் பறக்குது? நம்ம கார் பறந்தெல்லாம் வருதுப்பா, சூப்பரா இருக்குல்ல. இங்கே பாருங்க, இங்கே லைனாக கார் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம கார் மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு போல. நம்ம வச்சிருந்த காரே சூப்பராக தான் இருந்தது, ஆனால் முன்னாடி கண்ணாடியிலேருந்து எல்லாம் உடஞ்சி போச்சு. நம்ம வேற கார் எடுத்துகிட்டு போகலாம். என்ன கார் எடுக்கலாம்? பச்சை கலர் கார் எடுத்துகிட்டு போவோம். பச்சையர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார் எடுத்துகிட்டு போவோம். நம்ம வீடியோ பார்க்குறவங்கள நிறைய பேர் ஸ்கூல் படிக்கிறவங்களா இருப்பீங்க. அதனால பெரியவங்களுக்கு எப்பயுமே நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம பேரண்ட்ஸாகவே இருந்தாலும் சரி, அவங்கள வாங்க போங்க உட்காருங்க சாப்பிடுங்க அந்த மாதிரி பேசணும். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். என் பேச்ச எல்லாரும் கேட்பீங்களே, சின்சானே அதை நீ சொல்கிறியாடான்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், நானும் எங்கள் வீட்டில் இருக்கும் போது எங்கள் அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் வெளியே போனால் எல்லாத்துக்கு முன்னாடி நல்ல பையன் மாதிரி ஆக்ஷன் விடுவேன். என்னடா அது சின்சானுக்கு வந்த சோதனை? இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறது? வழியே இல்லை. அங்கே ஏதோ ஒன்று பச்சை கலரில் இருக்குது. அப்படின்னா இங்கேருந்து நம்ம ரைட் சைடு ஜம்ப் பண்ணி போகணுமா? எப்படா ஜம்ப் பண்ண போகிறேன்? இருங்க, நேராக மேலே போய் அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலான்னு பார்த்தா வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன். சின்சான் கூட ஏறி போயிடலான்னு பார்த்தா அவன் விட்டுட்டு போயிட்டான். லக்கி வரும்னு பார்த்தா ஆளை காணோம். வேற வழி இல்லை, நம்ம நடந்தே போவோம். இப்படியே நின்றுட்டு இருக்கிறதுக்கு நடந்து போகிறதே எவ்வளவோ மேலே. இங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவோம். ஐயோ, அவசரப்பட்டு ஜம்ப் பண்ணிட்டேன். கீழே தண்ணி இருக்குங்கிற நினைப்புல குதிச்சுட்டுனே. இங்கே தரையில் இருக்கு. மண்டையிலேருந்து 1 லிட்டர் தண்ணி வச்சு ரத்தம் கீழே போயிடுச்சு போல. இங்கே பாருங்க, டயர்லாம் கமத்தி வச்சிருக்கானுங்க. இங்கே இது நம்ம சின்சானோட கார் தானே? அவனோட தான். ஆல்ரெடி அதே உடஞ்சிருக்குது. இங்கே 2 கார் இருக்குங்க. நல்ல வேலை நமக்கு கார் இங்கே இருக்கு. இல்லைன்னா இங்கேருந்து நம்ம நடந்து தான் போயிருக்கணும் போல. ஓகே, நம்ம கார் எடுத்துகிட்டு போவோம். சின்சான் வேற நம்மளை கிராஷ் பண்ணி போயிட்டான். அவனை கிராஷ் பண்ணி நம்ம சீக்கிரம் ஃபினிஷ் லைனுக்கு போகணும். என்ன கார் பறக்குது, கார் திரும்பிக்குச்சு. சரி, நம்ம ரிவர்ஸ் கீர் போட்டு ரிவர்ஸ்லேயே போவோம். அங்கே நிற்கிறது நம்ம சின்சான் தானே? அவனே தான். டே சின்சானே, இங்கேயாடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு தெரியல, அதனால தான் நின்றுட்டு இருக்கிறேன். பெரிய வேற மாதிரி பேசுகிறேன். முடிஞ்சா நீ போடா பார்ப்போம். நீ சொன்னாலும் சொல்லினாலும் நான் இதை தாண்டி போக தான்டா போகிறேன். முன்னாடி வேறு கேப்பாக இருக்குது. சின்சான்கிட்ட வேறு அவசரப்பட்டு வாய் விட்டோம். சரி இருங்க, பின்னாடி போய் வேகமாக போயிரு. எஸ், கார் உருண்டு பிறண்டு எப்படியோ அதை தாண்டி வந்தாச்சு. டே சின்சானே, தாண்டி வந்துட்டேன் பார்த்தியா? முடிஞ்சா நீ வாடா பார்ப்போம். உனக்கு சான்ஸ் கொடுத்தா தானே நீ எனக்கு அப்புறம் வருவேன். நான் ஃபினிஷ் லைன் போய் ஜெயிக்க போகிறேன்டா. ஐயோ, என்ன முன்னாடி ஒன்றையும் காணா போச்சுடா. நம்ம கதை முடிஞ்சிச்சு. மண்டை பையன் அவ்வளோ வேகமாக போய் கீழே விழுந்துட்டான். எப்படியோ போனவே நமக்கு ரூட்டு சொல்லிட்டு போயிட்டான் எப்படி போகணுன்னு. நம்ம மேலே ஏறி போகக்கூடாது போல. கீழே இங்கே இருக்குல்ல, இது மேலே அப்படியே வேகமாக போய் போயிடணும் போல. வந்துட்டோம்ல. இப்போ மட்டும் லவ்லி இங்கே இருந்திருந்தான், அவனை கலாய்ச்சி வெறுப்பேற்றியே இங்கேருந்து ஓட விட்டுருக்கலாம். ஆனால் என்ன, அவன் கீழே விழுந்துட்டான். லவ்லி இங்கே தானே கீழே விழுந்தான். இப்போ இங்கேருந்து அந்த பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளையத்துக்குள்ளே குதிக்கணும். போயிடுவோமா? வந்தாச்சு. யாருக்கிட்ட? சின்சான்டா. எப்படி கிராஷ் பண்ணி வந்தோம் பார்த்தீங்களா? ஐயோ, முன்னாடி வேறு கேப்பாக இருக்குது. இதையும் கிராஷ் பண்ணிடணும். அவ்வளோதான், அதையும் தாண்டி வந்தாச்சு. பிரேக்கப்படே. இது என்னது முன்னாடி லைனாக நிற்கிறதெல்லாம்? இதுக்கப்புறம் நம்ம காரு போக முடியாது போல. ஓ, ஜெட்டா. இதுக்கப்புறம் நம்ம ஜெட்டில் எடுத்து போக போகிறோம். இங்கே ஒரு பெரிய ஜெட்டு இருக்குது. எனக்கு ஜெட்டு ஓட்ட தெரியாது. சரி பரவாயில்ல, ஏறுவோம். இது ஜெட்டில் எப்படி ஏறி உட்கார்றது? ஓகே, ஒரு கண்ணாடி இருக்குல்ல, இந்த கண்ணாடி திறந்து விட்டு இதுக்குள்ளே முன்னாடி உட்காந்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஜெட்டை எடுத்துகிட்டு நம்ம பறந்து ஃபினிஷ் லைனுக்கு போக போகிறோம். சரி, கிளம்புவோமா? ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ. இப்போ பறக்க போகிறோம். மேலே தூக்கிட்டு. ஆஹா, நமக்கு முன்னாடி 3 ஜெட்டு, நமக்கு பின்னாடி 2 ஜெட்டு இருக்கும் போலயே. எந்த பக்கமும் நம்மளால போக முடியல. இருங்க, முன்னாடி இருக்க ஜெட்டை தள்ளி விட்டு போவோம். எப்படி தள்ளி விட்டோம்ல, இப்போ பறந்து போவோம். ஆஹா, முன்னாடி ஏதோ இருக்குது, அதில் இடிச்சிடக்கூடாதுன்னு நினச்சேன். அதில் போய் கரெக்டாக இடிச்சிட்டுன்னு எங்கேயோ இது வேறு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்குது. போச்சுடா, இப்படியே போய்கிட்டு இருந்தோம். ஒரேடியாக வானத்துக்கு போயிடுவோம் போல. குதிச்ச வேண்டிதான். காப்பாத்துறா லவ்லி, கீழே விழுந்துட்டு இருக்கேன். நல்ல வேலை, எனக்கு எதுவும் ஆகலை. எங்கேயோ வந்து விழுந்துட்டோம். நம்ம எங்கே வந்து விழுந்துருக்குறோம்? அங்கே ஏதோ தெரியுது தூரத்தில். என்னது அது? ஃபினிஷ் லைன் மாதிரி இருக்கு. ஃபினிஷ் லைன் தான். ஃபினிஷ் லைனுக்கு வந்தாச்சு நம்ம. வாவ், இங்கே பாருங்க எவ்வளோ காசு இருக்கு. அடாடாடாடாடா, எல்லாமே நமக்கு தானா? நமக்கா எல்லாம் நமக்கு. ஃபினிஷ் லைனுக்கு ஃபஸ்ட்டாக வந்தது நான் தான். அதனால ஃபஸ்ட்டு பிளேஸ் நான் தான். இங்கே இருக்க எல்லா காசும் எனக்கு தான். இந்த காசு எல்லாத்தையும் வச்சு எனக்கு பிடிச்ச சாக்கோபி, ஆக்ஷன் கம்பன் பொம்மை, ட்ரெஸ் இந்த மாதிரி நிறைய வாங்க போகிறேனே. இன்னைக்கு என் கோட் சூட் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சுன்னா குட் சின்சான் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இல்லைன்னா பேட் சின்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தான் ஜெயிச்சோங்கிறது லவ்லிக்கு தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷப்பட மாட்டான், ரொம்ப கவலைப்படுவான். யாராவது ஃபோன் பண்ணுறது? அட லவ்லி. டே சின்சானே, நம்ம வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்கடா. சின்சானே, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. நீ போனா வேடா. என் செல்ல குட்டீஸ் எனக்கு லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீ யாரா சொல்றது? போடா. நான் செல்ல குட்டீஸ், இன்னைக்கு இந்த சின்சான் நோக்கார தான் ஜெயிச்சிருக்கேன். நானே முறை இன்னைக்கு தான் ஜெயிச்சிருக்கேன். எனக்காகவாது இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அந்த லவ்லி போகும்போது ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவானே, என்ன சொல்லுவான்? போயிட்டு வரட்டா மாமே.